Hi, hello, welcome, welcome, and welcome back to my channel, guys. Last 2 weeks, my channel வந்து எந்த வீடியோஸ்மே போஸ்ட் பண்ணல. There is a reason behind it. சில பல பர்சனல் ஷேர் பண்ண விரும்பல, பட் சர்டன் இஷ்யூஸ்னால என்னால் லாஸ்ட் 2 வீக்ஸ் அப்புறம் வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல. பட் ஐ கேன் அஷ்யூர் யூ லைக் இந்த வீக்ல இருந்து வீக்லி 2 வீடியோஸ் ஐம் கோனா டெஃபினெட்லி போஸ்ட் இட் அவுட். ஸோ இந்த டைம்ல உங்க சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் இன்னைக்கு டாபிக் போறதுக்கு முன்னாடி இதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல்ல இருக்க வீடியோஸும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ தட் நம்ம சேனல் இன்னும் நிறைய பேருக்கு தெரிய வரும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு டுடேஸ் டாபிக். ஸோ இன்னைக்குள்ள டாபிக் ஆக்சுவலா வந்துட்டு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அது எதனால அப்படின்னா காலேஜ் பிளேஸ்மெண்ட் நல்லதா இல்லை கெட்டதா, இதான் இன்னைக்கான டாபிக். இது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான டாபிக்னே சொல்லலாம். பிகாஸ் வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு வந்துட்டு சிலருக்கு பிடிக்கலாம், பிடிக்காம இருக்கலாம். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பை த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ மறக்காம உங்க ஒப்பீனியனையும் ஷேர் பண்ணுங்க. ஸோ நானும் அதை தெரிஞ்சுக்குவேன். லெட்ஸ் டைவ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு குட், எந்த அளவுக்கு பேட், இஸ் இட் ரியலி குட், இஸ் இட் ரியலி பேட் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா இருக்கு. என்ன அப்படின்னா, இதை நம்ம வந்து 2 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வந்து ஸ்பிட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து சர்டன் செட் ஆஃப் பீப்புள், இவங்களுக்கு காலேஜ் பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் தே டிபெண்ட் ஆன் காலேஜ் பிளேஸ்மெண்ட். நான் ஒரு சினாரியோ சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னை எடுத்துக்கணும், லைக் நான் யாரையோ சொல்ற மாதிரி இல்லாமல் லெட்ஸ் டேக் என்னையே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்றேன். இப்போ என்ன அப்படின்னா வந்து நான் கண்டிப்பா வந்து 4 இயர்ஸ் முடிச்சோடனே நான் வேலைக்கு போனாதான் எங்க வீடே என்னால ரன் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் நான் காலேஜுக்கே படிக்க வரேன் அப்படின்னா என்னோட ஃபோக்கஸ் அண்ட் என்னோட டிபெண்டன்சி எல்லாமே வந்துட்டு காலேஜ் பிளேஸ்மெண்ட்ல தான் இருக்கும். எதுக்காக, நான் காலேஜ் பிளேஸ்மெண்ட் நம்பி தான் 4 வருஷம் இன்ஜினியரிங் படிக்கிறேன், முடிச்ச உடனே வேலைக்கு போய் எங்க வீட்டை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன்ற போது கண்டிப்பா நான் 4 வருஷம் முடிச்ச உடனே ஜாபுக்கு போய் ஆகணும்ன்ற ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனுக்குள்ள நான் இருக்கிறேன். ஸோ கண்டிப்பா என்ன அப்படின்னா காலேஜ் பிளேஸ்மெண்ட் எனக்கு தப்பா எந்த விதத்துலயும் தெரியாது. எனக்கு தேவையானது எல்லாமே ஒரு ஜாப். மாசம் வந்துட்டு ஒரு 30 to 40K கொடுக்கக்கூடிய ஒரு ஜாப் கிடைச்சாலே இட்ஸ் ஃபைன். இல்ல அப்படின்னாலுமே ஏதோ ஒரு சேலரி கொடுக்கக்கூடிய ஒரு ஜாப் கிடைச்சா ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஐ அக்செப்ட், ஓகே நமக்கு காலேஜ் பிளேஸ்மெண்ட் தேவை அப்படின்றது. தேர் ஆர் அதர் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ். இவங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து வீட்ல இருந்து ப்ரெஷரோ இல்ல அப்படின்னா வந்து லைக் கண்டிப்பா இவங்க வந்து வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி எந்த விதமான சுச்சுவேஷனும் இருக்காது. ஸோ அப்போ இவங்களுக்கு காலேஜ் பிளேஸ்மெண்ட்டே தேவையில்லையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்லை. இவங்களுக்கு காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் தேவைப்படும். பட் என்ன அப்படின்னா இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மற்றவங்களோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட், லிட்டில் பிட் ஹையரா இருக்கலாம். எதுக்காக அப்படின்னா இந்த டிஃப்ரெண்ட்ன்றது ஹையரா தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, டிஃப்ரெண்டாகவும் இருக்கலாம். லெட் மீ எக்ஸ்பிளைன் திஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பையனுக்கு ஒரு கம்பெனில 6 lakhs பேக்கேஜ் ஆஃபர் பண்றாங்க, இன்னொரு கம்பெனில 5 lakhs ஆஃபர் பண்றாங்க. இட்ஸ் அ ரியல் டைம் நடந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன். பட் அந்த பையன் 6 lakhs பேக்கேஜ் வேண்டாம்னு சொல்லிட்டு 5 lakhs பேக்கேஜ் உள்ள கம்பெனில பிளேஸ் ஆகுறோம். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா, இதான் நான் சொன்னேன், செகண்ட் கேட்டகரியில இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தே ஹேவ் த லக்ஸுரி அண்ட் லெஷர் டு சூஸ். இப்போ இதே இது ஃபர்ஸ்ட் சினாரியோல சொன்ன ஒரு பையனா இருந்திருந்தான் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் தான் வேலைக்கு போய் எங்க வீட்டை பாத்துக்கணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி எனக்கு ஹையர் சேலரி தான் தேவை. ஸோ நான் கண்ணை மூடிட்டு 6 lakhs பேக்கேஜ் கொடுக்குற கம்பெனியை செலக்ட் பண்ணியிருந்திருப்பேன். பட் செகண்ட் சினாரியோல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, தே ஆர் கோயிங் ஃபார் த ரோல், த கைண்ட் ஆஃப் ஜாப், த கைண்ட் ஆஃப் கம்பெனி தே வாண்ட். ஸோ இன்னொரு கம்பெனி 6 lakhs இல்ல 8 lakhs கொடுக்க ரெடியா இருந்தாலும் பட் அந்த கம்பெனியோட இன்னொரு கம்பெனி அவனுக்கு வந்துட்டு அவன் கேட்கிற ஒரு ஸ்பெசிபிக் பொசிஷன்ல அவனுக்கு அந்த கம்பெனில ஜாப் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா ஈவன் தோ சேலரி லிட்டில் பிட் லோவரா இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ண முடியுது. பட் என்ன அப்படின்னா வந்து காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ்ல இது பாசிபிள் தானா, இந்த மாதிரி வந்துட்டு சப்ஜெக்டிவா செலக்டிவா என்னால வந்துட்டு பிளேஸ்மெண்ட்ஸ்ல இருக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. அது எதனால அப்படின்னா டியூ டு காலேஜ். பிகாஸ் காலேஜஸ்ல என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் டே சொல்லியிருப்பாங்க லைக் நீங்க என்ன அப்படின்னா வந்து யூ கேன் அட்டெண்ட் n number ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் அன்டில் யூ ஆர் கெட்டிங் செலக்டட். ஒன்ஸ் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு 1 மேக்ஸிமம் கம்பெனி நீங்க அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதான் வந்துட்டு உங்களோட ஃபைனல் சாய்ஸா இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா வந்து லெட்ஸ் நீங்க இன்னொரு கம்பெனியை அட்டன் பண்ணீங்க, செலக்ட் ஆயிட்டீங்க. பட் நாளைக்கு இன்னொரு கம்பெனி அதை விட பெட்டரா வருதுன்னா யூ காண்ட் அட்டெண்ட் இட், உங்க காலேஜ் உங்களை அலோவ் பண்ணாது. பிகாஸ் ஈவன் தோ இஃப் யூ ஆர் ஸ்கில்ஃபுல், காலேஜ் என்ன சொல்லுவாங்கன்னா லைக் அதர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுங்க,
ஏன் நீங்களே வந்துட்டு லைக் இதே அட்டன் பண்ண நினைக்கீங்க, ஆல்ரெடி உங்க கையில ஆஃபர் இருக்குல்ல அப்படின்னு. பட் இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரியில இருக்க ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா வந்து யூ வில் பி சாட்டிஸ்ஃபைட். லைக் என்ன அப்படின்னா, நம்ம ஜாபுக்காக தான் இந்த காலேஜ்ல சேர்ந்தோம், 4 வருஷம் இன்ஜினியரிங் படிச்சோம், ஜாப் கிடைச்சிட்டு இட்ஸ் ஃபைன், இட்ஸ் டன் அப்படின்னு. பட் நீங்க செகண்ட் கேட்டகரி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களால சும்மா இருக்க முடியாது. நீங்க என்ன யோசிப்பீங்கன்னா, அது என்ன நம்மளால இதை அட்டன் பண்ணா கிளியர் பண்ணிருக்க முடியுமே, நம்ம ஏன் வந்துட்டு இப்படி வந்து லைக் காலேஜ் பிளேஸ்மெண்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு போகுது, இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த சினாரியில பார்க்கும்போது செகண்ட் சினாரியோக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னா, இவ்வளோ நாள் காலேஜ் பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கு அப்படின்னு தோணுறவங்களுக்கு காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் பேடா தெரிய ஆரம்பிக்கும். எதனால அப்படின்னா டியூ டு தி சர்டைன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ உங்களோட கோல் தான் என்ன அப்படின்னா, காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் உங்களுக்கு குட் ஆர் பேட் அப்படின்றத டிசைட் பண்ண வைக்கும். பிகாஸ் அட் எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு தேவை எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல பேயிங் ஜாப் அப்படின்னா காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பெஸ்ட். எதனால அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபைனல் இயர் முடிக்கும் போதே மோஸ்ட் ஆஃபன் த நாட் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் வரும். அதிலே செலக்ட் ஆகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் அ ஜாப் இன் அ சேலரி அண்ட் நீங்க எதுக்காக வந்தீங்களோ அந்த ஒரு பர்பஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடும். பட் செகண்ட் சினாரியோ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன அப்படின்னா அது மட்டும் பத்தாது. எதனால அப்படின்னா அவங்களோட தாட் ப்ராசஸே வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன்னா இவங்க யோசிச்சது என்ன அப்படின்னா வந்து நான் எனக்கு வந்து நல்ல கம்பெனி போகணும், எஸ் பேக்கேஜ் மேட்டர்ஸ், பட் அதை விட எனக்கு என்ன முக்கியம் அப்படின்னா வந்து நான் லைஃப் லாங் இப்ப இந்த ஃபீல்ட்ல தான் இருக்க போறேன், அப்போ எனக்கு பிடிச்ச ரோல்ல நான் போகணும், எனக்கு பிடிச்ச பொசிஷன்ல நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஃபர்ஸ்ட் சினாரியோல ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்குவோம், வேற அவன் போய் தான் வீட்டை காப்பாற்றும் போது பிளேஸ்மெண்ட் இஸ் அ மஸ்ட் ஃபார் ஹிம். ஸோ அந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட் லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் ரியலி குட் அட் டெவலப்மெண்ட். பட் என்ன அப்படின்னா வந்து அவனுக்கு வந்து அவன் இனிஷியலா செலக்ட் ஆன பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே லெட்ஸ் சே டெஸ்டிங் ரோல் இல்ல வந்துட்டு சப்போர்ட் ரோல் இந்த மாதிரி செலக்ட் ஆயிட்டான் அப்படின்னா ஈவன் தோ இஸ் குட் அட் டெவலப்மெண்ட் அவனால அடுத்து வந்துட்டு காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ்ல அந்த ரோலுக்கு அப்ளை பண்ண முடியாது. பட் நீங்க யோசிக்கலாம் ப்ரோ இதுல என்ன இருக்கு, லைக் அந்த கம்பெனில பிளேஸ் ஆயிட்டு ஒரு 1 or 2 years ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் வந்து அடுத்த கம்பெனி மூவ் ஆகலாமேனா நீங்க நினைக்கிற மாதிரி அது ஈஸி கிடையாது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சினாரியோல இருந்து போறவங்களுக்கு ஒன்ஸ் ஒரு 1 or 2 years அவங்க வந்து லெட்ஸ் சே இப்போ இந்த சொன்ன எக்ஸாம்பிள்லே டெஸ்டிங் சேனல்ல ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த 2 years எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்க டெவலப்மெண்ட் ஃபீல்டுக்கு போறது வந்துட்டு இட்ஸ் நாட் சிம்பிள், நாட் ஈஸியர். திருப்பி உங்களை டெஸ்டிங் ரோல்ஸுக்கு தான் கன்சிடர் பண்ணுவாங்கன்ற போது நீங்க காலேஜ்ல எடுக்கக்கூடிய அந்த ஒரு டிசிஷன் உங்க கம்ப்ளீட் லைஃப் ஸ்டைலையே மாத்திரும். த வே யூ ஆர் கோனா வொர்க் இன் தி ஐடி இண்டஸ்ட்ரி. அப்போ நான் டெஸ்டிங்ல திருப்பி டெவலப்மெண்ட்டுக்கு வரவே முடியாதுன்னா முடியும், பட் அதுக்கு வந்துட்டு நீங்க ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் பண்ணணும். ஸோ நீங்க ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே என்ன அப்படின்னா வந்து லெஸ் வேல்யூபிள் ஆகும். பிகாஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே டெஸ்டிங் ரோல்ல இருக்கும், பட் நீங்க போகணும்னு நினைக்கிறது டெவலப்மெண்ட் ரோலுக்கு அப்படின்ற போது ஆப்வியஸ்லி உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸோட வேல்யூ வந்து கம்மி ஆயிடும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு அப்படின்ற போது அப்ப நீங்க காலேஜ் பிளேஸ்மெண்ட் வழியா ஒரு கம்பெனி போறீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு பேக்கேஜ், ஏன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல மோஸ்ட் ஆஃப் ஐ குட் சே லைக் 80% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேக்கேஜ் தான் கண்ணுக்கு தெரியும். லைக் 8 lakhs பேக்கேஜ் தராங்க, இல்ல அப்படின்னா 12 lakhs பேக்கேஜ் தராங்க அப்படின்னா ஓகே 12 தான் பெட்டரா இருக்கு நம்ம அங்க போயிருவோம் அப்படின்ற மாதிரி. பட் அந்த ரோல் வந்துட்டு அவங்களுக்கு லைக் அவங்களுக்கு அது உண்மையிலேயே பிடிச்ச ரோல் தானா, அண்ட் இந்த ரோல்ல நம்மளால சஸ்டெயின் பண்ணி இதுல டெவலப் ஆக முடியுமா, இதுல இருந்து நம்ம அடுத்தடுத்த பொசிஷன்ஸ் மூவ் ஆக முடியுமா, அது எதையுமே யோசிக்காம ஜஸ்ட் பேக்கேஜை மட்டும் பார்த்து போகிறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஆஃப்டர் 6 to 7 years அடுத்த ரோல் ஷிஃப்ட் ஆக ட்ரை ஆறாங்க. இப்போல்லாம் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல 3 to 4 yearsல நடக்குது. இது இப்போ கரண்டா இண்டஸ்ட்ரியில நடக்கக்கூடிய ஒரு சினாரியோ. பிகாஸ் காலேஜ் பிளேஸ்மெண்ட் அப்போ எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த எம்என்சிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எடுக்கும்போது மோஸ்ட்லி லைக் சப்போர்ட் ரோல், நெட்வொர்க் ரோல், இந்த மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன ரோல்ஸுக்கு இது எல்லாமே வந்துட்டு பெரிய பெரிய கம்பெனிஸ்ல இருக்குது. எம்என்சிஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரோல்ஸுக்கான பேக்கேஜஸ் வந்துட்டு லைக் இட் வில் பி லிட்டில் பிட் ஸ்டேபிள். பட் என்ன அப்படின்னா வந்து இதுல அடுத்தடுத்த பொசிஷன்ஸ் போறது ரொம்பவே டஃபரா இருக்கும். அடுத்தடுத்த பொசிஷன்ஸ் போறதுக்கு நீங்க நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும், அடுத்த ஓப்பனிங்ஸ் நிறைய இருக்காது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது உங்களுக்கு என்ன தோண ஆரம்பிக்கும் அப்படின்னா சரி அப்ப எந்த ஃபீல்டுல நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கோ அதுக்கு மாறலாம் அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். பட் இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா நீங்க ஆல்ரெடி 3-4 years வேற ஒரு இதுல ஒர்க் பண்ணிருப்பீங்க. ஸோ புதுசா ஒரு ஃபீல்டுக்கு மூவ் ஆகும்னு நினைக்கும் போது ஐடிலேயே ஈவன் தோ உங்களுக்கு 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்க இங்க ஒரு ஃப்ரெஷர் மாறிடும். எதனால நீங்க கம்ப்ளீட்லி ரோல் டு ரோல் ஷிஃப்ட் ஆகுறீங்க. இந்த பிரச்சனை எல்லாமே காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ்ல அந்த 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடந்துகிட்டு இருக்குது. ஸோ த வே யூ சூஸ் யுவர் பிளேஸ்மெண்ட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். கரெக்டான ஜாபை கரெக்டான ஒரு பேக்கேஜுக்கு நீங்க செலக்ட் ஆகி போனீங்கன்னா யூ வில் பி ரியலி ஹாப்பி. பட் அதே இது காலேஜ சொல்றாங்க நம்ம பிளேஸ் ஆகியே ஆகணும், ஏதாவது ஒரு கம்பெனி கிடைச்சா போதும், ஏதாவது ஒரு பேக்கேஜ் கிடைச்சா போதும், இந்த மாதிரி போனீங்க அப்படின்னா
அது உங்களோட ஃபியூச்சரை கம்ப்ளீட்லி இம்பாக்ட் பண்ணும். ஓகே, நான் ஒரு சின்ன ரியல் டைம் எக்ஸாம்பிள் இப்போ கரண்டா நடக்கிறதே சொல்றேன். நான் கம்பெனி நேம் மென்ஷன் பண்ண விரும்பல, பட் நான் அந்த ரோலை மென்ஷன் பண்றேன். ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்சன், லைக் ஆல்ரெடி 2 இயர்ஸ் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ காலேஜ் பிளேஸ்மெண்ட் வழியா போய் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு எம்என்சிக்கு மூவ் ஆயிருக்காங்க. 2 இயர்ஸ் கழிச்சு ஒரு எம்என்சிக்கு மூவ் ஆயிருக்காங்க. பிகாஸ் 2 இயர்ஸ் ஒரு ஸ்டார்ட் அப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க ஒர்க் பண்ற ரோல் என்ன அப்படின்னா சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியர். ஸோ எஸ்ஆர்இ அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட ரோல் பேசிக்கா என்னவா இருக்கும் அப்படின்னா இப்போ ரன் ஆகக்கூடிய அப்ளிகேஷன்ஸ், இப்போ நிறைய அப்ளிகேஷன்ஸ் நம்ம பாக்குறோம் இன்டர்நெட்ல. இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும் சர்வர்ஸ்ல ரன் ஆகுது அப்படின்னு. ஸோ இந்த சர்வர்ஸ் அண்ட் அதோட நெட்வொர்க் இது எல்லாமே ஸ்டேபிளைஸா இருக்குதா, எந்த சர்வரும் டவுன் ஆகாம இருக்குதா, அப்படி டவுன் ஆச்சுன்னா இன்னொரு சர்வரை கரெக்டா ஸ்டார்ட் பண்றது, எந்த வேரியேஷன், எந்த மெமரி கெப்பாசிட்டில அந்த சர்வரை ஸ்டார்ட் பண்ணும், இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்றவங்க சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியர். அதாவது அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் ப்ராப்பரான சர்வர்ஸ்ல ரன் ஆகுது, அது ப்ராப்பரா ஸ்டேபிளா ரன் ஆகுதுன்றத மேனேஜ் பண்றவங்க தான் சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியர். ஸோ இந்த மாதிரி ஒரு ரோல்ல ஒரு 2 இயர்ஸா ஒர்க் பண்ண ஒரு பர்சன் இப்போ அடுத்த ஒரு எம்என்சி மூவ் ஆகுறாங்க. ஸோ இப்போ இவங்க ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்களோட சேலரி என்ன அப்படின்னா வெறும் 1.5 lakhs. நான் சொல்றது வருஷத்துக்கு இல்ல, சாரி மந்த்லி இல்ல, வருஷத்துக்கு. எதனால அப்படின்னா பிகாஸ் ஸ்டார்ட் அப்ஸ்ல உங்களுக்கு பெருசா அப்ளிகேஷனை மெயின்டைன் பண்றதுக்கு சைட் ரிலேட்டிவ் இன்ஜினியர் ஒர்க் பெருசா இருக்காது. பிகாஸ் இப்ப எம்என்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தே ஹோல்ட் செவரல் ப்ராஜெக்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி லைக் டிசிஎஸ் ஒரு விப்ரோ இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கிட்ட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்ற போது எல்லா ப்ராஜெக்ட்ஸும் தனித்தனியா சர்வர்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கும். அப்போ அதை மெயின்டைன் பண்றதுக்கு எஸ்ஆர்இயோட ரோல் அந்த இடத்துல குரூஷியலா இருக்கும். ஸோ தே ஹையர் லாட். பட் ஸ்டார்ட் அப்ஸ் எடுக்கும் போது அவங்க ரொம்பவே கம்மியா ஒரு 1 or 2 தான் ஹையர் பண்ணுவாங்கன்ற போது பேக்கேஜ் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். ஸோ இந்த பர்சன் லைக் 2 இயர்ஸ் ஸ்டார்ட் அப், பிகாஸ் ஸ்டார்ட் அப்ல 1.5 2 lakhsன்றது இட்ஸ் அ காமன் திங். லைக் ஒரு 2 இயர்ஸ் பேக் நான் சொல்றது. ஸோ அப்படின்ற போது இட் ஹேப்பன். ஸோ சரி, பிகாஸ் எதனால அவங்க ஃபர்ஸ்ட் சினாரியோல வந்த பர்சன் லைக் என்ன அப்படின்னா கண்டிப்பா அவங்க வேலைக்கு போய் தான் வீட்டுக்கு காசு அனுப்பணும், அந்த மாதிரி சினாரியோல இருந்ததுனால ஸோ கிடைக்கிற வேலைக்கு போயிடும். தே காட் இன்டு த ஜாப். ஸோ 2 இயர்ஸ் ஆயிட்டு. இப்போ 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆஸ் அ சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியர். இப்போ 2 இயர்ஸ் கழிச்சு ஒரு எம்என்சிக்கு மூவ் ஆகுறாங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு அவங்க சேலரி பேக்கேஜ் இப்போ இந்த எம்என்சில என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ நான் சொல்றதுக்கு முன்னாடி அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கெஸ் பண்ணி சொல்லுங்க. லெட்ஸ் see எவ்வளவு பேர் கரெக்டா கெஸ் பண்றீங்க, எவ்வளவு பேர் அட்லீஸ்ட் க்ளோஸா வச்சு கெஸ் பண்றீங்க அப்படின்னு. பிகாஸ் நான் இதை அவங்க கிட்ட லைக் பேசி தெரிஞ்சுக்கும் போது இட் வாஸ் ரியலி ஷாக்கிங் ஃபார் மீ. அவங்களோட பேக்கேஜ் இப்போ கரண்டா என்ன அப்படின்னா 2.8 lakhs per year இருக்கு. ஏன்னா எம்என்சி கம்பெனி ஆஃப்டர் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட சேலரி பேக்கேஜஸ் 2.8 lakhs. ஸோ இன்ஹான்ஸ் சேலரி அப்போ எவ்வளோ வரும்னு கேட்டா 18K, 18 to 18.5K வரும் ஆஃப்டர் டாக்ஸ் ஹெச்ஆர்ஏ எவ்ரிதிங். 18K வித் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எம்என்சி கம்பெனி. அப்போ ஏன் இந்த இது போனீங்க? பிகாஸ் உங்களுக்கு வேற ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லையானா தட் பர்டிகுலர் பர்சன் வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் டிசைன் ஃபீல்ட். ஸோ டிசைன் ஃபீல்ட்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ மோர் அண்ட் மோர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் அப்ப ஏன் அது போல அப்படின்னா அந்த டைம்ல எனக்கு அதுல பெருசா நாலேஜ் இல்லை, எனக்கு அதை பத்தி எந்த ஐடியாவுமே கிடையாது. அண்ட் காலேஜ்ல எனக்கு அந்த மாதிரி கம்பெனிஸ் வராதனால நான் வந்த கம்பெனி நான் பிளேஸ் ஆயிட்டேன். பிகாஸ் எங்க வீட்டுல நான் தான் மாசம் மாசம் அமௌண்ட் சென்ட் பண்ணி பாத்துக்கணும். ஸோ அப்படின்ற ஒரு சினாரியனால they did this. அப்ப இப்போ ஏன் மாறலாம் அப்படின்னா இப்போ அவங்களால மாற முடியாது. பிகாஸ் என்னன்னா 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க திருப்பி சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியரா தான் போகணும். அப்போ இப்போ ஒரு எம்என்சிக்கு மூவ் இருக்காங்க. நான் சொல்றது எம்என்சி இஸ் நாட் ஜஸ்ட் எனி எம்என்சி, இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எம்என்சி அவுட் தேர். ஸோ அந்த எம்என்சி என்னன்றதையும் நீங்க கெஸ் பண்ணீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லெட்ஸ் see எத்தனை பேர் கரெக்டா கெஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா காலேஜ் பிளேஸ்மெண்ட்ல போகும்போதே கரெக்டான கம்பெனி கரெக்டான ரோலை செலக்ட் பண்ணி போகணும். பிகாஸ் கம்பெனி கூட மேட்டர் இல்லை பெருசா, கரெக்டான ரோல் எதுக்காகனா அந்த ரோலை தான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க அடுத்த ஒரு 1 year 2 years 3 years அப்படின்ற போது அந்த எக்ஸ்பீரியன்சஸ் நீங்க அதுக்கு அடுத்து இன்னொரு நல்ல கம்பெனி மூவ் ஆக முடியும். அப்ப நீங்க போற ரோலுக்கு அந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்கா? பிகாஸ் லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இன்னைக்கு ஒரு ஆப் டெவலப்பரா ஒரு கம்பெனில லெட்ஸ் சே இப்போ இயருக்கு ஜஸ்ட் 3.5 lakhs பிளேஸ் ஆகுறீங்கனாலும் நெக்ஸ்ட் 2 years பல்ல கடிச்சிட்டு நீங்க ஒரு 2 years ஆஃப் ஆப் டெவலப்பர் ஒரு ஸ்டார்ட் அப்ல ஒர்க் பண்ணாலும் அடுத்த கம்பெனி போகும்போது யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ பெட்டர் பேக்கேஜ். 3.5 lakhs அடுத்த கம்பெனி போகும்போது ஈஸியா 7.5 to 8.5 lakhs வரைக்கும் நீங்க நெகோசியேட் பண்ணலாம் உங்க சேலரி பேக்கேஜ் வித் 2 years ஆஃப் ஆப் டெவலப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் அந்த பர்டிகுலர் ஃபீல்டுக்கு அந்த ஸ்கோப் இருக்குது.
அப்போ நீங்க போற ஃபீல்டுக்கு அந்த லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸுக்கு எவ்வளவு ஸ்கோப் இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ்ல ட்ரை பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்க டைரக்டா வந்து இல்ல எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைச்சா போதும், இல்ல காலேஜ்ல என்ன ஃபோர்ஸ் பண்றாங்க, இல்ல வீட்டுல ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கிடைக்கிற வேலைக்கு போனீங்கன்னா அப்போ ஓகேவா இருக்கும். ஒரு 1 இயர்ஸ் 2 இயர்ஸ் மேக்ஸிமம் 3 to 4 இயர்ஸ் எதுவுமே தெரியாது. பட் 5th இயர் வரும்போது கண்டிப்பா ஒரு பாயிண்ட் ஹிட் ஆகும். லைக் அடுத்து நம்ம இதுல இருந்து ஃபர்தரா மூவ் ஆக முடியுமா, இல்ல வேற ஃபீல்ட் மூவ் ஆகணுமா அப்படின்ற அந்த ஒரு இஷ்யூஸ் எல்லாமே அப்பதான் வரும். ஸோ டு கன்க்ளூட் திஸ் வீடியோ, காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்போ உண்மையிலே நல்லதா ப்ரோ இல்ல கெட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அதை எதுக்காக யூஸ் பண்றீங்க அப்படின்றதான் இருக்கு. நீங்க அதை கரெக்டா உங்க அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் will be really helpful. பட் இல்ல அதை வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த இதுக்குள்ள கிரைடீரியாக்குள்ள நீங்க ஏதோ ஒன்று கிடைச்சா போது நீங்க இருந்தீங்கன்னா இட் வில் பி ரியலி பேட் ஃபார் யூ, பேட் ஃபார் யூர் கம்ப்ளீட் கெரியர். கெரியரையே டிஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு அந்த காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸால மாறவும் முடியும். ஸோ யூ நீட் டு பி ரியலி ஃபோக்கஸ்ட். என்ன வந்து நம்ம பண்ணணும் காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ்ல அப்படின்றது. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா வந்து இந்த வீடியோ கன்க்ளூட் பண்றதுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ நீங்க வந்து உங்க கெரியருக்கு இன்னொரு கைடன்ஸ் வேணும்னு நினைச்சாலோ இல்ல அப்படின்னா உங்க ரெசியூம் இல்ல ப்ராஜெக்ட் கைடன்ஸ் வேணும்னு நினைச்சாலோ ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட டாப் நைட் லிங்க் இருக்குது. நீங்க அதுல போயிட்டு டைரக்டா என் கூட ஒரு செஷன் புக் பண்ணி அப்கோர்ஸ் யூ கேன் ஒரு 1-on-1 கால்ல வந்துட்டு நீங்க டைரக்டா உங்களோட டவுட்ஸ் அண்ட் எவ்ரி திங் என்கிட்ட கேட்கலாம். ரியலி அஃபோர்டபுள். ஸோ அதனால வந்துட்டு கீழே இருக்க லிங்க்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க. பட் அதை தவிர்த்து நீங்க வந்துட்டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட், ரியாக்ட் நேட்டிவ் இந்த மாதிரி எதுக்காவது நீங்க வந்துட்டு கோர்ஸ் லேர்ன் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் 1-on-1லயோ இல்ல குரூப் செஷன்ஸ்லயோ லைவ் கிளாஸஸ், ஸோ அதுவும் வந்து கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்க. ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. ஸோ இதே போல இன்னும் நிறைய வீடியோஸ் வர்றதுக்கு இந்த வீடியோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தட் இட்ஸ் சைனிங் ஆஃப். ஆண்டன் பிரான்சிஸ் ஜிஜோ.